வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்டில் 6th லெசன், அதாவது கதிர் ஒளியியலில் ஒரு முக்கியமான 5 மார்க்கு பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான 5 மார்க்கு, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க்கு, ரொம்ப எளிமையான 5 மார்க்கும் கூட. பாருங்கள், என்னென்னா லென்ஸ் உருவாக்குபவருடைய சமன்பாடு மற்றும் லென்ஸ் சமன்பாட்டை தருவி அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம லென்ஸு பயன்படுத்துகிறோம், அதாவது கண்ணுக்கு போடுற கண்ணாடி, ஸ்பெக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு கண்ணாடிக்கும் ஒவ்வொரு பவர் உண்டு. ஸோ அந்த பவரை எதை பேஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணுறாங்க, அந்த பவரை எப்படி கொண்டு வராங்க கண்ணாடிக்கு, அது எதெல்லாம் சார்ந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த லென்ஸ் உருவாக்குபவர் சமன்பாடு. அந்த லென்ஸை செய்கிறவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், என்ன அளவுகளை அவங்க கவனம் செலுத்தணும், எந்தெந்த அளவுகள் எப்படி இருந்தால் நம்மளுக்கு தேவையான அந்த பவர் கிடைக்கும், அந்த கிளாஸ்க்கு தேவையான பவர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த லென்ஸ் உருவாக்குவோர் சமன்பாட்டில் நம்மளுக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த லென்ஸை பயன்படுத்துறதுக்கு நமக்கு லென்ஸு சமன்பாடு, அந்த லென்ஸை பயன்படுத்தி ஒரு பொருளோட பிம்பம் எங்கே கிடைக்கும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கெலாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய சமன்பாடு தான் லென்ஸு சமன்பாடு. லென்ஸை பயன்படுத்துகிறவங்களுக்கு தேவையான சமன்பாடு லென்ஸு சமன்பாடு. அந்த லென்ஸை உருவாக்குவவங்களுக்கு, செய்கிறவங்களுக்கு தேவையான சமன்பாடு தான் லென்ஸ் உருவாக்குபவர் சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா ஒற்றை கோளக பரப்பில் ஏற்படக்கூடிய ஒளிவிலகலுக்கான சமன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்தோம், கிளாஸில் பார்த்தோம். அந்த டாபிக் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ஈக்குவேஷன் கிடைச்சதோ அதை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே அப்ளை பண்ணி தான் இந்த லென்ஸ் உருவாக்குபவர் சமன்பாடு மற்றும் லென்ஸ் சமன்பாடை கொண்டு வர போகிறோம். அதனால் அந்த ஈக்குவேஷன் தெரியும். ஓகே, அங்கே ஒரு பரப்பு, இங்கே அதே மாதிரி 2 பரப்புக்கு அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ கவனிங்க, இப்போ இந்த படத்தில் பார்த்தோம்னா ஒரு லென்ஸ் இருக்குது. இது பை கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லுவோம், இருபுற குவி லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பை கான்வெக்ஸ் லென்ஸ், இருபுற குவி லென்ஸ். இந்த இருபுற குவி லென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 வலைப்பரப்புகள் இருக்குது. இது ஒரு வலைப்பரப்பு, இது வலைப்பரப்பு 1, இது வலைப்பரப்பு 2. ஓகே, இப்போ பி அப்படிங்கிறது லென்ஸினுடைய முனை. இந்த புள்ளி லென்ஸினுடைய முனைன்னு சொல்லுவோம், ஜியாமெட்ரிக் சென்டர்னு சொல்லுவோம், வடிவியல் மையம்னு சொல்லலாம் அந்த லென்ஸுக்கு. அதை பி அப்படின்னு சொல்லுவோம், போல் ஆஃப் த லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், லென்ஸின் முனைன்னு சொல்லலாம். R1 R2 அப்படிங்கிறது கோளக பரப்பு 1 மற்றும் 2இன் வளைவு ஆரங்கள். அதாவது இது ஒரு கோளக பரப்பு, இது என்னது ஒரு கோளத்தினுடைய ஒரு பகுதி. அதே மாதிரி இது என்னது ஒரு கோளத்தினுடைய, இந்த பக்கம் ஒரு கோளம் இருக்கிறதா, அதனுடைய ஒரு பகுதி. அப்போ 2 வலைப்பரப்பினுடைய, 2 கோளக பரப்பினுடைய வளைவு ஆரங்கள் என்னது R1 R2 வச்சுக்கோம். ஓகே, இந்த வலைப்பரப்புக்கு வளைவாரம் R1, இந்த வலைப்பரப்புக்கு வளைவாரம் R2 அப்படின்னு வச்சுக்கோம். ஓகே, ரைட். அடுத்து லென்ஸு வைக்கப்பட்டுள்ள ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எது அப்படின்னா N1. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸை எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ஊடகத்தில் வச்சுருக்கோம். அதாவது நம்ம வழக்கமானது காற்று, லென்ஸை சுற்றி காற்று தான் இருக்குது. அப்போ இந்த ஊடகம் காற்றினுடைய ஒளிவிலகல் எண் N1. இந்த பக்கம் என்னது N1. உள்ள லென்ஸுக்குள்ளே லென்ஸ் செய்யப்பட்டுள்ள பொருள் இருக்கு இல்லையா, அதுதான் லென்ஸினுடைய ஒளிவிலகல் எண், அது N2. அதாங்க சொல்லியிருக்கேன், N2ங்கிறது லென்ஸின் ஒளிவிலகல் எண், அதாவது லென்ஸ் செய்யப்பட்டுள்ள பொருளுடைய ஒளிவிலகல் எண் N2. அடுத்து ஓங்கிறது பொருள். இதில் பார்த்தீங்கன்னா இது முதன்மை அச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த முதன்மை அச்சில் ஒரு புள்ளி பொருள் இருக்குது, ஓங்கிற ஒரு புள்ளி பொருள் இருக்குது. இது புள்ளி பொருள். ஓகே, அடுத்து ஐடாஸ் அப்படிங்கிறது பரப்பு 1ஆல் உருவாகும் பிம்பம். பரப்பு 1ஆல் உருவாகக்கூடிய பிம்பம்னா இங்கே பாருங்கள், இந்த ஓங்கிற பொருளிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் இந்த பரப்பு 1ல் படுது. சப்போஸ் இந்த பரப்பு இல்லைன்னா, இந்த 2வது பரப்பு இல்லைன்னா இந்த ஒளிக்கதிர் இப்படி தான் போயிருக்கும். இப்படி போனிச்சுன்னா அப்போ இந்த ஓவனுடைய பிம்பம் இங்கே உருவாகிறதா அர்த்தம். அதை ஐடாஸ்னு வச்சுக்கிறோம். இது இடைநிலை பிம்பம், இறுதியான பிம்பம் கிடையாது. இங்கே ஒரு ஸ்க்ரீனை வச்சோம் அப்படின்னா இங்கே பிம்பம் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன் அப்படின்னா இது இந்த பரப்பு இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது, இந்த பரப்பு இல்லைன்னா இங்கே கிடைச்சிருக்கும். ஸோ இந்த பொருளுக்கான பிம்பம், இந்த பரப்புனால் உருவாகக்கூடிய பிம்பம் என்னது இங்கே உருவாகுது, ஐடாஸ். அதாங்க சொல்லியிருக்கோம் பாருங்கள், ஐடாஸ்ங்கிறது பரப்பு 1ஆல் உருவாகக்கூடிய பிம்பம். அப்புறம் பரப்பு 2க்கு பொருள் எது, இந்த ஐடாஸ் தான் எனது பரப்பு 2க்கு பொருள். ஏன்னா இந்த ஒளிக்கதிர் தான் என்னது, இந்த விலகல் அடைஞ்ச ஒளிக்கதிர் இங்கே போயிருந்தோன்னா ஐடாஸ் பிம்பம் உருவாயிருக்கும். இது போயிட்டு தான் இந்த 2வது பரப்பில் படுது. அப்போ 2வது பரப்புக்கு பொருள் எது அப்படின்னா இந்த ஒளிக்கதிர் தான், அதாவது இந்த பிம்பம் தான், ஐடாஸ் தான் இதுக்கு 2வது பொருள். முதல் பரப்பினுடைய பிம்பம் தான் 2வது பரப்புக்கு பொருளாக செயல்படுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், ஐங்கிறது என்னென்னா பரப்பு 2க்கு பிம்பம், அதாவது இறுதி பிம்பம். பரப்பு 2க்கு இந்த பரப்பினால் உருவாகக்கூடிய பிம்பம் எங்கே இந்த வரக்கூடிய ஒளிக்கதிர் எனது மறுபடியும் விலகல் அடைஞ்சு இங்கே பிம்பத்தை உருவாக்குது. இதுதான் இறுதி பிம்பம், இதுதான் 2வது பரப்புக்கான பிம்பம், இதுதான் ஒட்டுமொத்த லென்ஸுக்கும் பிம்பம். இங்கே ஸ்க்ரீனை வச்சா தான் நமக்கு என்னது இந்த பொருளுடைய பிம்பம் இங்கே கிடைக்கும். அதனால தான் இறுதி பிம்பம்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நடக்கிறது எல்லாமே என்னென்னா ஒளி விலகல் தான். ஓகே, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காற்று இருக்குது அப்படின்னா அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து இங்கே கண்ணாடி அடர்வு மிகுந்த ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் போகுது. இங்கே என்னது 2வது ஒளி விலகலில்
அடர்வு மிகுந்த ஊடகம், கண்ணாடியிலேருந்து அடர்வு குறைந்த ஊடகம் காற்றுக்கு ஒளிக்கதிர் போகுது. சரியா? ஸோ இங்கே போகிறப்ப நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், செங்குத்து கோட்டை அடர்வு குறைந்த ஊடகத்துலேருந்து அடர்வு மிகுந்த ஊடகம்னா ஆர்டிடின்னு சொன்னேன். ரேரர் டு டென்சர்னா டுவர்ட்ஸ் நார்மல், இப்படி பெண்ட் ஆகும். இந்த இடத்துல நார்மல்னா இந்த இடத்துல நமக்கு வந்து சி அப்படின்னு ஒன்று இருக்கும், C1 இருக்கும், வளைவு மையம் இருக்கும், அதையும் இதையும் இணைக்கக்கூடிய நேர்கோடு இப்படி வரும். அப்போ இப்படி போக வேண்டிய ஒளிக்கதிர் வந்து என்ன ஆகும்னா இப்படி பெண்ட் ஆகும். அதாவது இதனுடைய வளைவு மையம் வந்து இங்கே இருக்கும், இப்படி இருக்கும் செங்குத்து கோடு. அப்போ செங்குத்து கோட்டை நோக்கி இப்படி போக வேண்டிய ஒளிக்கதிர் செங்குத்து கோட்டை நோக்கி இப்படி பெண்ட் ஆகுது, அதுதான் இப்படி பெண்ட் ஆகிருக்கிறது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அடர்வு மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் போகுது, எந்த கதிர் இந்த கதிர். அப்போ இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய வளைவு மையம் இங்கே இருக்கும், இப்படி இருக்கும், செங்குத்து கோடு இப்படி வரும். அப்போ இங்கே வந்து என்னன்னா டென்சர் டு ரேர்னா அவே ஃப்ரம் த நார்மல், ட்ரா அப்படின்னு சொன்னேன். டென்சர் டு ரேர்னா அவே ஃப்ரம் த நார்மல். இப்போ செங்குத்து கோடு இப்படி இருக்குன்னா இதை விட்டு விலகி இப்படி இந்த ஒளிக்கதிர் இப்படி வரக்கூடிய ஒளிக்கதிர் வந்து என்ன ஆகுது, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் இன்னும் விலகி வருது. இதான் இந்த திசையில் செங்குத்து கோடு தான் அப்படி விலகி வருது. அதாவது இங்கே நடக்கிறது எல்லாமே வந்து என்னென்னா ஒளி விலகல் தான். ஓகே, அதுதான் பயன்படுத்துகிறோம். இதுதான் வந்து விளக்கம், படத்துக்கான விளக்கம். இப்போ நம்ம டெரிவேஷன்ஸ் போகலாம், ஈக்குவேஷன்ஸ் போகலாம். இப்போ இதை முதல்ல நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம டெரிவேஷன் போகலாம். என்ன அப்படின்னா முதல்ல வந்து நம்ம ஒற்றை கோளக பரப்புக்கு ஒளி விலகலுக்கான சமன்பாடு என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒற்றை கோளக பரப்பு, ஒரே ஒரு கோளக பரப்பு இருக்குது அப்படின்னா அதில் ஒளி விலகலுக்கான சமன்பாடு என்ன நம்ம படிச்சிருக்கோம். ஒற்றை கோளக பரப்பில் ஒளி விலகலுக்கான சமன்பாடு. ஒளி விலகலுக்கான சமன்பாடு என்ன பார்த்தோம்? N2/V மைனஸ் N1/U ஈக்குவல் டு N மைனஸ் 1 that is N2 மைனஸ் N1/R. இதுதான் வந்து சமன்பாடு. இது வந்து பொதுவான சமன்பாடு, நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள டாப்பிக்கில் படித்தோம். ஓகே, இது ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இந்த சமன்பாடு நம்ம கேஸ்க்கு அப்ளை பண்ணுறோம். முதல்ல வந்து பரப்பு 1க்கு அப்ளை பண்ணுறோம். பரப்பு 1க்கு 1வது சமன்பாடை அப்ளை பண்ணுறோம். அப்போ பரப்பு 1க்கு சமன்பாடு 1ஐ பயன்படுத்த, சமன்பாடு 1னா இது, இந்த சமன்பாடை பயன்படுத்துகிறோம். சமன்பாடு 1ஐ பயன்படுத்துகிறோம். பரப்பு 1, இது சமன்பாடு 1ஐ பயன்படுத்த என்ன கிடைக்குது நமக்கு? இங்கே பாருங்கள். இப்போ N2னா ரெண்டாவது ஊடகத்தினுடைய ஒளி விலகல் எண், N1னா முதல் ஊடகத்தினுடைய ஒளி விலகல் எண். இப்போ முதல் ஊடகம் ரெண்டாவது ஊடகம்னா எதுன்னா எங்கேருந்து ஒளிக்கதிர் கிளம்புதோ புறப்படுதோ அது முதல் ஊடகம், எங்கே போய் சேருதோ அது வந்து ரெண்டாவது ஊடகம். இப்போ அப்படி பார்க்குறப்ப N2னா ரெண்டாவது ஊடகம். இப்போ பரப்பு 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒளி விலகல் என்னது? இது வந்து படுகதிர், இது வந்து விலகுகதிர். அப்போ இது முதல் ஊடகம், இது ரெண்டாவது ஊடகம். அப்போ இந்த கேஸ்க்கு நமக்கு முதல் ஊடகம் வந்து இதை எழுதிக்குவோம் மேலே. முதல் ஊடகம் அதனுடைய ஒளி விலகல் எண் வந்து N1. ரெண்டாம் ஊடகத்தினுடைய ஒளி விலகல் எண், ரெண்டாம் ஊடகம் அதாவது அதனுடைய ஒளி விலகல் எண் அது வந்து N2 தான். முதல் ஊடகம் N1, ரெண்டாம் ஊடகம் N2 தான் நமக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் N2 நமக்கும் N2 தான், ரெண்டாம் ஊடகம் N2 தான் பை Vனா பிம்பத்தினுடைய தொலைவு. இப்போ இந்த பரப்புக்கு பிம்பம் எங்கே இருக்குன்னு சொன்னோம்? இந்த பரப்பினுடைய பிம்பம் I டேஸ். அப்போ I டேஸோட தொலைவு என்னது? V டேஸ். அதனால் V டேஸ் போடுறோம். V டேஸ் மைனஸ் N1 முதல் ஊடகத்தினுடைய ஒளி விலகல் எண் நமக்கு N1 தான். N1 பை Uனா பொருளுடைய தொலைவு, இங்கேயும் பொருளுடைய தொலைவு U தான். அப்போ U ஈக்குவல் டு N2 மைனஸ் N1. நமக்கு வந்து என்னது? ரெண்டாவது ஊடகம் N2, முதல் ஊடகம் N1 தான். அதில் N2 மைனஸ் N1 போட்டாச்சு. டிவைடட் பை R. Rனா வளைவு ஆரம். இந்த பரப்புக்கு முதல் பரப்புடைய வளைவு ஆரம் R1, அதனால் இங்கே R1 போடுவோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்குவோம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இதே மாதிரி நம்ம வந்து அடுத்து ரெண்டாவது பரப்புக்கு அப்ளை பண்ணணும், இந்த பரப்புக்கு அப்ளை பண்ணணும். அப்போ பரப்பு 2க்கு அடுத்து பரப்பு 2க்கு சமன்பாடு 1ஐ பயன்படுத்த, சமன்பாடு 1ஐ பயன்படுத்த என்ன எழுதலாம்? இங்கே N1 என்னன்னு பார்ப்போம். இப்போ ரெண்டாவது பரப்புனா இது வந்து படுகதிர், இது வந்து விலகுகதிர். அப்போ முதல் ஊடகம் அதனுடைய ஒளி விலகல் N2, ரெண்டாவது ஊடகம் N1. அப்போ இங்கே வந்து முதல் ஊடகம் என்னன்னா
முதல் ஊடகம் N2 இங்கே இருந்தால் ஒழிக்குது இருங்க போகுது N2. ரெண்டாம் ஊடகம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் ஊடகம் N1. ஓகே, ரெண்டு ஊடகம். இப்போ இதை வந்து இந்த இதுக்கு அப்ளை பண்ணணும். இந்த சமன்பாட்டை இந்த கேஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, முதல்ல இதை நோட் பண்ணிக்கணும். இப்போது இங்கே மேலே உள்ளதை அழிச்சிட்டேன். இந்த ரெண்டாவது பரப்புக்கு நம்ம இந்த சமன்பாடு ஒன்றா பயன்படுத்துகிறோம். இங்கே பாருங்கள், N2 அப்படின்னா ரெண்டாவது ஊடகத்தினுடைய ஒளி விலகல். நமக்கு ரெண்டாவது ஊடகத்தினுடைய ஒளி விலகல் என்னது? N1. ஸோ அப்போ N1 பை வீணா பிம்பத்தின் தொலைவு. ரெண்டாவது பரப்புக்கு பிம்பம் எதுன்னு பார்த்தோம் நம்ம. ரெண்டாவது பரப்புக்கு பிம்பம்னா இந்த பரப்புக்கான பிம்பம் வந்து இதுதான், I தான். அப்போ அதனுடைய தொலைவு V. அப்போ பை V மைனஸ் N1. N1னா முதல் ஊடகத்தினுடைய ஒளி விலகல். நமக்கு முதல் ஊடகம் N2. அதில் N2 பை Uனா பொருளின் தொலைவு. இங்கே பாருங்கள், ரெண்டாவது பரப்புக்கு எது பொருளாக செயல்படுதுன்னு சொன்னோம்? அந்த I' தான் பொருளாக செயல்படுதுன்னு சொன்னோம். அப்போ அதனுடைய தொலைவு V'. அப்போ V' போட்டாச்சு. ஈக்குவல் டு N2. N2னா ரெண்டாவது ஊடகம். நமக்கு ரெண்டாவது ஊடகத்தினுடைய ஒளி விலகல் N1. அப்போ N1 மைனஸ் N1னா முதல் ஊடகம். நமக்கு முதல் ஊடகம் N2 இந்த பரப்புக்கு N2. ஸோ N1 மைனஸ் N2 பை R. Rனா வளைவாரம். ரெண்டாவது பரப்புடைய வளைவாரம் நம்ம R2ன்னு சொன்னோம். அதனால் R2 போட்டுருவோம். R2. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஆல்ரெடி 2ன்னு வச்சுருக்கோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, இதை கூட கொஞ்சம் மாற்றிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு N2 மைனஸ் N1 கிடச்சிருக்கு. இங்கே வந்து N1 மைனஸ் N2 இருக்குது. இதையும் N2 மைனஸ் N1 மாற்றினோம்னா இதை வந்து என்னது மைனஸால் நம்ம மைனஸை காமனாக வெளில எடுத்துகிட்டு பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? இங்கே பாருங்கள், இதில் N2 மைனஸ் N1 இருக்கிறதுனால இதே அந்த மாதிரி மாற்றுறேன். அப்போ நம்ம ஆட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக அப்போ N1 பை V மைனஸ் N2 பை V' ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், இதில் இதுவும் N2 மைனஸ் N1 மாதிரி இங்கே வரணும் அப்படின்னா மைனஸை காமனாக வெளில எடுக்கிறேன். எடுத்துனா என்ன ஆகும்? N2 மைனஸ் N1 இப்படி எழுதலாம். ஓகே, இப்படி எழுதலாம். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு N2 மைனஸ் N2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு N1 ஆயிரும். ஸோ இந்த மதிப்பும் சமம் பை R2. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்குவோம். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, இப்போ இது ரெண்டாவது ஈக்குவேஷன், இது மூணாவது ஈக்குவேஷன். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் மூணாவது ஈக்குவேஷன் ரெண்டையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ரெண்டையும் கூட்டணும். ஓகே, இது நமக்கு ஏற்கனவே எழுதுனது தான். இது இங்கே இருக்கட்டும். மறுபடியும் எழுதுனதாக எடுத்துக்குவோம். ரெண்டாவது ஈக்குவேஷனை மறுபடியும் எடுத்து எழுதியிருக்கிறதா வச்சுக்குவோம் இந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணுவோம்? ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுறோம். ரெண்டையும் வந்து கூட்டுறோம். அதாவது 2, 3 ரெண்டையும் கூட்டுறப்ப என்ன கிடைக்கும் பாருங்கள். ஆட் பண்ணுறப்ப 2 + 3 ஈக்குவேஷன் நம்பர் 2 ஈக்குவேஷன் நம்பர் 3. இது ரெண்டாவது ஈக்குவேஷன், அதான் திரும்ப எழுதியிருக்கிறேன். இது மூணாவது ஈக்குவேஷன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடோட கூட்டுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது ரெண்டாவது ஈக்குவேஷன் இல்லையா? என்ன இருக்குது? N2 பை V' மைனஸ் N1 பை U. அதே மாதிரி மூணாவது ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, அப்படியே கொடுங்க. ப்ளஸ் N1 பை V மைனஸ் ஆட் தான் பண்ணுறேன். அதனால் அந்த மைனஸ் அப்படியே தான் மைனஸாகவே வரும். N2 பை V'. ஓகே, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது இந்த ஈக்குவேஷனில்? N2 மைனஸ் N1 பை R1. ஓகே, ப்ளஸ் இதில் ரைட் ஹேண்ட் சைடு ப்ளஸ், ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. அதனால் என்னது மைனஸ் வந்துடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் N2 மைனஸ் N1 பை கீழே R2 இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ப்ளஸ் N2 பை V', இங்கே மைனஸ் N2 பை V'. இது வந்து கேன்சல் பண்ணலாம். இப்போ மீதி இருக்கிறத மட்டும் எழுதிக்கிறேன். இந்த சைடு உள்ளதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன வரும்? நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் N1 பை U ப்ளஸ் N1 பை V. இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. ப்ளஸ் உள்ள டேர்மை வந்து நம்ம ஃபஸ்ட்டில் எழுதிக்கணும். அதனால் ப்ளஸ் N1 பை வியா அதை மாதிரி எழுதிக்கணும். N1 பை V மைனஸ் N1 பை U மைனஸ் N1 பை U ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள். N2 மைனஸ் N1 N2 மைனஸ் N1 ரெண்டு டேர்மில் இருக்குது. அப்போ காமனாக வெளில எடுக்கிறோம். N2 மைனஸ் N1 காமனாக வெளில எடுத்தாச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே 1/R1 இருக்கும். 1/R1 மைனஸ் இங்கே 1/R2 இருக்கும். 1/R2 இருக்கும். ஓகே, அப்படி இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா N1 ரெண்டு டேர்மில் இருக்குது. அப்போ காமனாக N1 வெளில எடுக்கலாம்.
n1 வெளில எடுத்தாச்சுன்னா இங்கே 1/v இருக்கும், மைனஸ் இங்கே வந்து 1/u இருக்கும், ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, n2 மைனஸ் n1 இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2. ஓகே, இது எழுதிட்டு தான் இங்கே வரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. இங்கே இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இது அடுத்த பேஜ், இதிலேருந்து அப்படியே வருது, இது வரலையும் எழுதணும். இதை நோட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் நம்ம அடுத்து கன்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம இதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த n1 இருக்குல்ல, இதை வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். இந்த n1 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும், டிவிஷனில் போகும். அப்போ என்ன வரும் பாருங்கள், இந்த பக்கம் என்ன இருக்கும், 1/v மைனஸ் 1/u இருக்கும், 1/v மைனஸ் 1/u அப்படியே இருக்குது, ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது, n2 மைனஸ் n1, n2 மைனஸ் n1 பை இந்த n1 இங்கே வருது, பை n1 இப்படி வந்துடுது. ஸோ இது நெல் n2 இன்ட்டு 1 மைனஸ் இங்கே ஆல்ரெடி இருக்கிறது 1/r1 மைனஸ் 1/r2. ஓகே, 1/r1 மைனஸ் 1/r2 இருக்குது. இப்போது இங்கே பாருங்கள், இது அப்படியே இருக்குது, 1/v மைனஸ் 1/u அப்படியே இருக்குது, ஈக்குவல் டு இது பாருங்கள், இந்த n1 வந்து ரெண்டு டேர்முக்குமே காமன். அப்போ தனித்தனியாக பிரிக்கிறேன், இதை வந்து n2/n1 மைனஸ் n1/n1 பிரிக்கிறேன். அப்போ என்ன ஆகும், n1/n1 வந்து என்ன ஆயிரும், 1 ஆயிரும். ஸோ இந்த இடத்துல 1 போடலாம், இப்படி எழுதலாம், n2/n1 மைனஸ் 1 இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2 இப்படி எழுதலாம். ஓகே, இப்படி எழுத முடியும். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் பண்ணுறோம். என்ன விஷயம் அப்படின்னா, இது ஈக்குவேஷன் நம்பர் என்னது, ஆல்ரெடி என்ன வச்சுருந்தோம், 2 3 அவ்வளோதான் வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் இதெல்லாம். இது வந்து 4ன்னு வச்சுக்குவோம், ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்குவோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அசம்ஷன் பண்ணுறோம். என்ன அசம்ஷன் அப்படின்னா, இங்கே ஒரு அசம்ஷன் பண்ணுறோம். என்ன அசம்ஷன்னா, இப்போ நம்ம பொருள் வந்து இங்கே வச்சுருக்கோம் லென்ஸுக்கு பக்கத்தில். அப்படி இல்லாமல் பொருள் வந்து எங்கேயோ முடிவிலா தொலைவில் இருக்கிறதா வச்சுக்கோம். முடிவிலா தொலைவில் பொருள் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து இப்போ அதாவது u ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி எனில், u ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி எனில் முடிவிலா தொலைவில் பொருள் இருந்தது அப்படின்னா பிம்பம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா முக்கிய குவியத்தில் கிடைக்கும். நம்ம முக்கிய குவியம்னா என்னெல்லாம் படிச்சிருக்கோம். இந்த இடத்துல எஃப், கேபிட்டல் எஃப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கே தான் வந்து பிம்பம் வந்து கிடைக்கும். அப்போ v வந்து என்ன ஆயிரும்னா எஃப் ஆயிரும். ஏன்னா அந்த பிக்கும் அந்த கேபிட்டல் எஃப்க்கும் உள்ள தொலைவு தான் வந்து குவிய தூரம் அப்படின்னு சொல்கிறேன், எஃப்னு சொல்கிறேன். அதாவது இந்த அசம்ஷன் இங்கே பாருங்கள், இது வந்து லென்ஸ் அப்படின்னா முடிவிலா தொலைவில் பொருள் இருக்கிறப்ப வரக்கூடிய கற்றைகள் வந்து இப்படி இணைக்கற்றைகளாக வரும். அந்த இணைக்கற்றைகள் எல்லாமே என்ன ஆகும்னா விலகல் அடைஞ்சு நமக்கு இந்த இடத்துல குவியும், இப்படி இந்த இடத்துல குவியும், இப்படி குவியும். இந்த புள்ளியை தான் நம்ம வந்து முதன்மை குவியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தூரம் தான் நம்ம வந்து எஃப்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பொருள் வந்து u வந்து இன்ஃபினிட்டி, பொருள் எங்கேயோ இருக்குது, அங்கேருந்து ஒலிக்கதே வருது. பிம்பம் வந்து இங்கே உருவாகுது, இங்கே தானே குவியுது கதிர், இங்கே பிம்பம் உருவாகுது. அப்போ தூரம் வந்து என்னது, ஸ்மால் எஃப். இதை வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். பண்ணோம்னா என்ன ஆகும் பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், இப்போ 4வது ஈக்குவேஷன். அப்போ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணோம்னா 4வது ஈக்குவேஷன் என்ன ஆகும், 1/vக்கு பதிலாக என்ன பண்ணணும், இன்ஃபினிட்டின்னு போட்டுருவோமா. சரி, விக்கு பதிலாக எஃப், விக்கு பதிலாக எஃப், பிம்பத்தின் தொலைவு தானே வி, அப்போ விக்கு பதிலாக எஃப். அப்போ 1/f மைனஸ் 1/u வந்து என்னது, இன்ஃபினிட்டி இல்லையா, இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் இங்கே, n2/n1 மைனஸ் 1 இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2. இது அப்படியே இருக்கு. இப்போ நமக்கு பாருங்கள், இந்த பக்கம் உள்ளது எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கண்டினியூஸாக, இது ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் இதுலேயும் முதல்ல நோட் பண்ணிக்கணும். ரைட், இப்போ இதுக்கப்புறம் உள்ளது இங்கே கன்டினியூ பண்ணுறேன். இப்போ 1/f
இதோட கண்டினியூஷன் இங்கே வரும் 1/f மைனஸ் 1/∞ அது ஜீரோன்னு சொல்லலாம். ஸோ இந்த டேர்ம் வந்து என்னது 0 ஆயிடுது. அப்போ அதை எடுத்துடலாம். ஈக்குவல் டு என்ன இருக்குது அந்த பக்கம் n2/n1 மைனஸ் 1 இப்படி வந்துடுது இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஆல்ரெடி 4 வரலையும் எழுதியிருக்கோமா, இது வந்து 5ன்னு வச்சுக்கோம். இப்போ இந்த சமன்பாடு இருக்குல்ல, இதுதான் நமக்கு வந்து என்னென்னா லென்ஸ் உருவாக்குபவர் சமன்பாடு. சரியா? இதுலேயும் கூட நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இன்னொன்று சொல்லலாம். அதாவது இது காற்று, இது வந்து கண்ணாடி அப்படின்னா காற்றுக்கு வந்து என்னது முதல் ஊடகம் காற்று அப்படின்னா முதல் ஊடகம் காற்று எனில் n1 வந்து என்னது 1, ஏன்னா காற்றுக்கு ஒளி விலகல் 1. n2 காற்று என்க, அப்போ n = 1. ரெண்டாம் ஊடகத்தினுடைய ஒளி விலகல் எண் வந்து n2 = nன்னு வச்சுக்குவோம். அது பொதுவாக n, கண்ணாடியாக இருந்தால் 1.5 இருக்கும். அப்போ இந்த ஃபார்மில் என்ன ஆகும், ஈக்குவேஷன் நம்பர் 5 என்ன ஆகும், இங்கே எழுதுகிறேன். இது நம்மளுக்கு தேவைப்படும், அதனால் இங்கே எழுதுகிறேன். முதல்ல 1/f = இங்கே பாருங்கள், n2 வந்து n பை n1 வந்து 1. அப்போ இந்த இடத்துல 1ன்னு போட்டோம்னா என்ன ஆகும், எழுதுகிறேன் முதல்ல இப்படி எழுதுவோம். அப்போ n/1 1ன்னு ஆயிரும். ஸோ இந்த இடம் வந்து என்ன ஆயிரும், இந்த இடம் 1ன்னு ஆயிரும். சரி, என்னன்னு ஆயிரும், n-1 அப்படின்னு ஆயிரும் இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2. சரியா? ஸோ இதை வந்து எடுத்துக்குவோம். ஓகே, இது வந்து 6. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், லென்ஸ் உருவாக்குபவர் சமன்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லென்ஸ் உருவாக்குறவங்களுக்கு வந்து இந்த 1/fனா இதுதான் பவர், திறன், லென்ஸினுடைய திறன். இத்தனை டயாப்டர் பவர், அது ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. கான்வெக்ஸ் லென்ஸ் குவி லென்ஸாக இருந்தால் ப்ளஸில் இருக்கும், குழி லென்ஸாக இருந்தால் மைனஸில் இருக்கும். ஸோ அப்போ இந்த பவர் வந்து அவருக்கு தெரியும், இவ்வளோ பவர் உள்ள லென்ஸ் வேணும்னு தெரியும். கண்ணாடியில் செய்கிறாருன்னா கண்ணாடியோட ஒளி விலகல் என்ன எவ்வளோன்னு தெரியும். அது தெரிஞ்சதுன்னா அந்த லென்ஸோட வளைவாரங்கள் எவ்வளோ இருக்கணும், இந்த பரப்போட வளைவாரம் எவ்வளோ இருக்கணும், இந்த பரப்போட வளைவாரம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து கால்குலேட் பண்ணுவார். இந்த ஃபார்முலா வச்சு R1 R2 மதிப்பை வந்து கால்குலேட் பண்ணுவார். கால்குலேட் பண்ணிட்டு அந்த தேவையான பவருக்கான லென்ஸை வந்து உருவாக்குவார். அதனால தான் இது வந்து லென்ஸு உருவாக்குபவர் சமன்பாடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்து வந்து லென்ஸு சமன்பாடு. லென்ஸு சமன்பாடுக்கு என்ன பண்ணணும்னா பாருங்க, ஒன்றும் இல்லை, இந்த 4வது சமன்பாடு 5வது சமன்பாடு, 4வது சமன்பாடு 5வது சமன்பாடில் ரைட் ஹேண்ட் சைடு ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நமக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல 1/v மைனஸ் 1/u இருக்கும், இங்கே வந்து 1/f இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சமன்பாடையும் சமப்படுத்துகிறேன். ஓகே, சமப்படுத்தினா என்ன கிடைக்கும், அதை நான் எரேஸ் பண்ணுறேன், காமிக்க முடியாதனால எரேஸ் பண்ணாமல் அப்படியே வச்சு காமிக்கிறேன், அப்புறம் எரேஸ் பண்ணிக்கலாம். 4 5 ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவல், அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1/v மைனஸ் 1/u = 1/fன்னு கிடைக்கும். அதுதான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ அடுத்து வந்து இப்போ லென்ஸ் உருவாக்கு ஒரு சமன்பாடு இது, இதை சொல்லிடணும். 6 தான் லென்ஸ் உருவாக்கு ஒரு சமன்பாடுன்ட்டு அதை எழுதிடுவோம். அதுக்கு அடுத்து 4 5 ஈக்குவேட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும், 6வது சமன்பாடு தான் நமக்கு லென்ஸ் உருவாக்குபவர் சமன்பாடு. லென்ஸு உருவாக்குபவர் சமன்பாடு, இதுதான் லென்ஸ் உருவாக்குபவர் சமன்பாடு சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், 4வது ஈக்குவேஷன் 5வது ஈக்குவேஷனும் சமப்படுத்துகிறோம். சமப்படுத்துகிறப்ப ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்தது இல்லையா, RHS வந்து ஈக்குவல். ஓகே, RHS = RHS, அப்போ LHSம் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ LHS வந்து என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருந்தது, அங்கே 1/v மைனஸ் 1/u அப்படின்னு இருந்தது. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 1/f இருந்தது. ஓகே, அப்போ ஈக்குவேட் பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. என்ன கிடைக்குது, 1/v மைனஸ் 1/u = 1/fன்னு கிடைக்குது. இந்த சமன்பாடு இது ஈக்குவேஷன் நம்பர் 7ன்னு வச்சுக்குவோம். இதுதான் லென்ஸு சமன்பாடு, லென்ஸு சமன்பாடு. ஓகே, அப்போ லென்ஸ் உருவாக்குபவர் வந்து இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி லென்ஸை உருவாக்கி நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. நம்ம அதை பயன்படுத்துகிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், பொருளை வந்து இவ்வளோ தூரத்தில் வச்சோம்னா பிம்பம் எவ்வளோ கிடைக்கும், அதனுடைய குவிய தூரம் எவ்வளோ அப்படின்லாம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதனோட குவிய தூரம் தெரிஞ்சது அப்படின்னா பொருள் இவ்வளோ தூரத்தில் இருந்ததுன்னா பிம்பம் எவ்வளோ கிடைக்குன்னு கண்டுபிடிக்கலாம்.
இல்லை இப்போ பொருள் நம்ம வச்சுட்டு பிம்பம் இவ்வளோ தூரத்தில் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதனுடைய குவிய தூரம் எவ்வளோ அப்படிங்கிறலாம் அந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுதான் லென்ஸ் சமன்பாடுன்னு சொல்கிறோம். ஓகே, அவ்வளோதான். இதுதான் டெரிவேஷன். இதை ஒரு தடவை படித்து எழுதி பார்த்திங்கன்னா போதும். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஒரு தடவை பார்க்காம எழுதி பார்த்துட்டிங்கன்னா போகிறோம், மறக்காது. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க். ஓகே, நோட் பண்ணிங்க. நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.